ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கங்கா உண்டானதுனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யமுனாவும் நிவின் பார்க்க வந்திருக்காங்க. கங்காவை பார்த்த சந்தோஷத்தில் யமுனா, அப்போ நான் சித்தியாவை போகிறனாக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போ குட்டி பாப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சாரதாவும் கங்காவுக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செய்கிறாங்க. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒத்தாசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, வேலை காட்டுறாங்க, சின்ன சின்ன வேலைகளை. அது மட்டும் இல்லாமல் கீழே போய் குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை அனுப்பி வைக்கிறாங்க. காவேரியும் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அந்த சமயத்தில் காவேரியை பார்த்த நிவின்க்கு மனசு கேட்கல. காவேரி கர்ப்பமாக இருக்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சமயத்தில் எப்படி குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிவின் கீழே இறங்கி போகிறாரு. காவேரியை பார்த்து நிவினும் கீழே இறங்கி போகிறத பார்த்து யமுனா ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. ஏன் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகி போகிறாரு. கீழே இறங்கி போகிற காவேரியை பார்த்த நிவின், காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, என்ன காவேரி நீ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க, இப்போ நீயும் கர்ப்பமாக இருக்கல்ல, நீயும் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்ட காவேரியும் அப்படி தயக்கமாக நிற்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது நிவின், நான் தானே செஞ்சாகணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன் காவேரி, வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்குறாரு. கிட்ட இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் நான் வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் தானே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, சரி கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நிவின், நான் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை இருக்கட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடத்துல உள்ள தண்ணியை மேலே தூக்கிட்டு போகிறத பார்த்த யமுனா என்ன பண்ணுறாங்க, பயங்கர கடுப்பாகி போய் நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காவேரிக்காக இறக்கப்படுறதும் இதை மாதிரி வேலை செய்கிறதுமா இருந்தால் அப்புறம் எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே முனறிட்டு இருக்காங்க. தம்பி எதுக்காக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, இல்லை அத்தை இதில் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் காவேரி அனுப்பி வச்சேனே, காவேரி என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காகடி தண்ணி எடுத்துகிட்டு வராமல் இவர்கிட்ட சொல்லியிருக்க, ஐயோ இல்லைம்மா நான் தாம்மா எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். காவேரி திட்டுறீங்க, இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்குமே, படிக்கட்டு மேலே ஏறி வராங்களே அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த யமுனாவால் தாங்கிக்கவே முடியல, எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட முகத்தை பார்த்தும் பயங்கரமாக கோவப்படுற மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் முறைக்கிறத பார்த்து காவேரியோட மனசுக்குள்ளேயும், ஐயோ யமுனா பார்த்து நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்படுறாங்க. சரிக்கா உடம்பு பார்த்துக்கோ, கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வேலைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே தாங்கன்னு தாங்குற மாதிரி கங்காவை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா காவேரியால் தாங்கிக்கவே முடியல, மனசுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நினச்சி அளவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்போங்க நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளேயே நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. யூஷுவல் எப்போதும் போல் கங்காவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்கிறாங்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்த காவேரியோட மனசு தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பாட்டியும் இதை எடுத்து வை அதை எடுத்து வை, என்ன காவேரி மச நின்றுட்டு இருக்க, இது எடுத்துகிட்டு போய் வெயிடி அப்படின்ற மாதிரி வேலை காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கங்காவுக்காக டாக்டர் சொன்ன விஷயத்தை குமரன் சொன்னார். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணுமே, பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாப்பா நான் உன்னை பத்திரமா நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைகிட்ட பேசிக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறமா குமரன் கங்காவுக்காக வாங்கிட்டு வந்த பழத்தில் ஒன்று எடுத்து சாப்பிட போகிறாங்க. இதை பார்த்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, காவேரி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடி, எழுதாச்சி பொண்ணுக்காக குமரன் ஏதோ வாங்கிட்டு வச்சிருக்கான், அதை எடுத்து நீ சாப்பிடணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, இதை தாங்கிக்க முடியாத காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த கங்காவும், ஐயோ பாட்டி என்ன பாட்டி நீ எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற, ஏதோ ஒரு பழம் தானே சாப்பிட்டா என்ன வந்துச்சு, இல்லடி உனக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தான் பேரன், அதுக்காக காவேரி கிட்ட நீ இப்படிலாம் நடந்துப்பியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் திட்ட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் சாரதாவும் கேள்வி கேட்குறாங்க. இதுதான் ஊர்லேருந்து சாந்தி வராங்க. குமரனுடைய அம்மா கங்காவை பார்த்ததும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி அம்மா, இப்போ தான் இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நிறைவேற்றிடியடி. நீ டாக்டரை போய் பார்த்தியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்துட்டு தான் அத்தை வந்தேன், நல்லா இருக்கு பாப்பா, நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க, அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்ல, ரெடி நல்லா சாப்பிடு, கொடுக்கறத எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அட்வைஸும் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் காவேரியும் ஒரு பக்கம் கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்றாரு, வெண்ணிலாவுடைய மாமாவை தேடி வெளியூர் போறாரு. விஜய் வெண்ணிலாவோட மாமாவை தேடி போய் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டார்னா கண்டிப்பா வெண்ணிலாவை இங்கிருந்து அனுப்பிடுவாரு.
அப்புறம் எப்படி நம்ம நினச்ச விஷயம்லாம் நடக்கும்? ஒருவேளை அதுக்கப்புறம் காவேரி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ அவ்வளோதான், நம்ம நிலமை அதோ கேதி தான். அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்ட ராகினி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது வெண்ணிலாவை தன்னோட வழிக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம சொல்கிற ஆட்டத்துக்கு அவள் ஆட ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னாடி விஜய் வந்து இந்த வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா போலையே. அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது கூட்டிகிட்டு வரதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் பற்றி வந்து ராகினி வந்து சொல்கிறாங்க. பக்கம் வெண்ணிலா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அப்படியே சடனாக வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத வெண்ணிலா, கூடிய சீக்கிரமே நீயும் விஜயும் சேரதான் போகிறீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன ஐடியா இருக்குது? இல்லை, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உனக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கும். அப்படி என்ன விஷயம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, விஜய் என்ன சொன்னார் உங்ககிட்ட? காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னார்? ஆமாம், சொன்னார் தான். ஆனால் காவேரிக்கும் நம்ம விஜய்க்கும் நடந்தது ஒரிஜினல் கல்யாணமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, ஆமாம் வெண்ணிலா, உண்மையாலுமே தான் சொல்கிறேன். அது ஒரு ஒரிஜினல் கல்யாணமே கிடையாது. விஜய் தான் என்கிட்ட ஃபோட்டோலாம் காட்டினாரே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் அது ஒரிஜினல் கல்யாணமே கிடையாது. அது எல்லாமே கான்ட்ராக்ட் கல்யாணம். என்ன சொல்கிறீங்க நீங்கள், உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, ஆமாங்க, அது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். இயருக்கு அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அதனால் அந்த கல்யாணம் அந்த அளவுக்கு வேல்யூவே இல்லை. அப்புறம் எப்படி விஜய் சொல்கிறாரு எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த காவேரியோட வேலை தான் வெண்ணிலா, இது எல்லாத்தையும் நீ தான் மாற்றியாகணும். கண்டிப்பாக நீ நினச்சா முடியும், உனக்கான உரிமையை நீ எடுத்துக்கோ. விஜய் மேலே முழு உரிமையும் உனக்கு தான் வெண்ணிலா இருக்குது. அதனால் விஜய் எப்பவுமே வந்து விட்டு கொடுத்துறாத, சரியா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக விஜய் அந்த காவேரியை விட்டுட்டு என் கூட தேடி வந்துடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகினியை பார்த்து கேட்குறாங்க. என்ன வெண்ணிலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உங்களோட விஜய் உங்களை தேடி வராமல் வேறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வெண்ணிலாவுடைய மனசை வந்து கலைக்கிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா எப்படி யோசிக்கிறத பார்த்த ராகினியும், யோசி நல்லா யோசி, இது தானே நமக்கும் வேணும். நீ இந்த வீட்டில் இருந்து எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் ஒருபோதும் அந்த காவிரி மட்டும் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி போன ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து வாங்கிட்டே வரல. இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம கங்காவும் போயிருக்காங்க. வேலை காவேரியோட ரிப்போர்ட்ஸை தான் வந்து பார்த்துட்டு கங்காவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, இதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் உண்மை என்னன்னு தெரியுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா காவேரியை பார்க்க போகிறாங்க. காவேரியை பார்த்ததும் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைந்த விஜய் உடனே என்ன பண்ணுறாங்க, காவேரியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. திரும்பவும் தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த வெண்ணிலா ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே காத்துட்ருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.